ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட வீட்டுக்கு எப்படி வந்து புதுசாக ஒரு இபி கனெக்ஷன் எப்படி வந்து வாங்குறது, ஸோ அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் தான் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இபி புதுசாக கனெக்ஷன் வாங்குறதுக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தமிழ்நாடு டிஎன்இபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நியூ கனெக்ஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போயிடுறோம். உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு, அப்ளை, ஸ்டேட்டஸு, கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து அப்ளைங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இந்த அப்ளை ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிக்கணும். ஸோ இதுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளோட ஃபோட்டோஸ் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வேணும். யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்ட் இன்னும் ஒன்றே ஒன்று, மொத்தம் 5 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. 5 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதாவது வீடு வாங்கினா வீட்டு வீட்டு வரி ரசீது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது வீட்டோட பட்டா இல்லைன்னா அந்த பத்திரம் அதெல்லாம் இருக்குல்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து வீட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணி உடனே அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஸோ இது உள்ளே வந்துட்டுனா லாகின் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா எல்லா ஒரு கம்யூனிகேஷன், அதாவது உங்கள் ஸ்டேட்டஸு இல்லை நீங்கள் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ எதாக இருந்தாலும் அதில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் 2க்குமே வந்துட்டு ஒரு ஓடிபி வந்து அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வேலிடேட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள அப்ளிகேஷனுக்குள்ளே என்டர் ஆயிடும். ஸோ இதில் தானே நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட மாவட்டம் வந்து கேட்குது. மாவட்டம் கேட்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிமோ அந்த மாவட்டம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அரியலூர்னா அரியலூர்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன இதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து தாலுக்கா இருக்குது. தாலுக்காவை வந்து நீங்கள் வந்து எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து டவுன், அதாவது கிராமம். நீங்கள் அந்த செலக்ட் பண்ணிக்கிறதுல எந்த கிராமம் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பிரிவு, ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. அந்த ஏரியாவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகன்ட் கேட்டகரியில் வந்துட்டு நாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜென்ரல் பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட் கம்பெனியா, லோக்கல் பாடியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஜென்ரல் பப்ளிக் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஜென்ரல் பப்ளிக் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உரிமையாளர், ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஓனர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி பார்ட்னர்னு இருக்குது. ஸோ பார்ட்னராக நீங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கிறீங்களா? அதுக்கு வந்து இபி கனெக்ஷன் வாங்குறீங்களா? இல்லை நீங்கள் ஓனா உங்களோட இதா இருக்கா? இல்லை நீங்கள் வந்து இது ரெண்டர் இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்கும். இல்லை புரோக்கரேஜில் இருக்கிறீங்களா? அப்படி கவர்மெண்ட் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குது. நீங்கள் இதை வந்து எதுவோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. மோஸ்ட்லி ஓனர் வந்து செலக்ட் பண்ணிங்க. பில்டிங் டைப் வந்து கேட்குது. இது வந்து இண்டிவிஜுவலாக அப்பார்ட்மெண்ட்டாக வில்லான்னு கேட்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணிங்க. இல்லை வில்லா அது மாதிரி ஏதோ வாங்கியிருந்தீங்கன்னா அது மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிகேஷன் சப்ளை அட்ரஸ் சேமான்னு கேட்குது. ஆமாண்ணா ஆமான்னு கொடுத்துருங்க. இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ்னா நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், விண்ணப்பதாரரின் விவரங்கள் அப்படின்னு கேட்குது. அப்ளிகன்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ அந்த அப்ளிகன்ட் நேம் இதில் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அடுத்தது தந்தை பேர் கேட்குறாங்க. தந்தை பேர் இதில் வந்து என்டர் பண்ணிங்க.
கதவு எண் கேட்குறாங்க. ஸோ உங்களோட வீட்டு ரசீது இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த வீட்டு ரசீதுல என்ன அ டோர் நம்பர் இருக்குதோ, அந்த டோர் நம்பர் இதில வந்து என்டர் பண்ணிருங்க. அடுத்து என்ன ஸ்ட்ரீட்டு, அந்த உங்களோட ஸ்ட்ரீட் நீங்க வந்து போட்டுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்கோடு. உங்க ஏரியா பின்கோடு என்னவோ, அந்த பின்கோட வந்து போட்டுக்கங்க. ஸோ நீங்க இதெல்லாம் போட்டுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, மின் அ டாரிஃப் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டாரிஃப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மின் டாரிஃப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்துட்டு இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய லிஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க. டொமஸ்டிக் ரெசிடென்சி, ஹேண்ட்லூம், பப்ளிக் லூப்ரிகன்ட் அப்படி சொல்லிட்டு நெறைய இது குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதில என்ன நீங்க வரணும்? நார்மலா ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணணும்னா, டொமஸ்டிக் ரெசிடென்சி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம், செலக்ட் சப் கேட்டகரி அண்டர் டாரிஃப் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலயும் வந்துட்டு டொமஸ்டிக் ரெசிடென்சி ஆர் ஓன் யூஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சப்போஸ் நீங்க வந்து ரெண்டல் பண்ணீங்கன்னா, ரெண்டல் போட்டுருங்க. அபார்ட்மெண்ட்னா அபார்ட்மெண்ட் போட்டுக்கங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓன் யூஸ்க்காக நம்ம வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் சப்ளைஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அது சிங்கிள் பேஸ் வேணுமா? இல்ல 3 பேஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி நீங்க வந்து 3 பேஸ் எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைப் சிங்கிள் பேஸ் வேணுமா? நீங்க சிங்கிள் பேஸ் செலக்ட் பண்ணிக்க. இல்ல 3 பேஸ் வேணுமா? நீங்க 3 பேஸ் செலக்ட் பண்ணிக்க. ஸோ நான் மோஸ்ட்லி சஜெஸ்ட் பண்றதுன்னா 3 பேஸ்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். "த வயரிங் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஆன்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ மேல தமிழ்லயும் குடுத்துருக்காங்க. நீங்க இத வந்து தமிழ்லயே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னைக்கு வந்து வயரிங் வேலைய வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட டேட் நீங்க வந்து குடுத்துங்க. நான் என்னைக்கோ அந்த டேட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க. இங்க வெதர் தி இன்ஸ்டலேஷன் இஸ் ப்ரொவைட் வித் எர்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எர்த் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க வெதர் எர்த் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆதார் நம்பர் இதில வந்து என்டர் பண்ணிருங்க. உங்க ஆதார்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இதில வந்து என்டர் பண்ணீங்க. ஓடிபி வந்து ஆதார் நம்பருக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதிலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஓடிபி வந்து ஆதார் நம்பருக்கு வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பண்ணிக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயில் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் ஆஃப் தி அப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இது என்ன படிச்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இருன்னு குடுங்க. ஆல்ரெடி கனெக்ஷன் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு குடுங்க. இல்லன்னா இல்லன்னு குடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, செலக்ட் தி டைப் ஆஃப் பில்டிங்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு ரெசிடென்சி பில்டிங் அப் டூ 14 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மென்ட் நீங்க வந்து ஓகேனா, அந்த மெஷர்மென்ட்ட வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா, அதர்ஸ்ன்னு குடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ வந்து டீட்டெயில் ஆஃப் லோட் டூ பி கன்சியூம்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க வந்து லைட் எவ்வளோ யூஸ் பண்றீங்க? ஃபேன் எவ்வளோ யூஸ் பண்றீங்க? அ வால் பிளக் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதுல போட்டுருங்க. ஸோ சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒன் ஒன் பேஸ்ல அதாவது மேல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்க சிங்கிள் பேஸா, 3 பேஸான்னு கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி இதில வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நெறைய குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன யூஸ் பண்றீங்க? வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்றீங்களா? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றீங்களா? ஏர் கண்டெய்னர் யூஸ் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு வரணும். ஸோ என்டர் பண்ணிட்டு வரும்போது இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிலோ வால்ட் வந்து இங்க வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து இங்க என்டர் ஆயிட்டே வரும். ஸோ நான் லைட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு 5 லைட் யூஸ் பண்றேன். ஃபேன் வந்து நான் ஒரு 3 ஃபேன் யூஸ் பண்றேன். இது வந்து கீழ பார்த்தீங்கன்னா தெரியும் நெறைய அதர் பர்ப்பஸ்ன்னு பிற பயன்பாடுன்னு இருக்கு. அம் நெறைய இதிலயே குடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரீஸ்ல வந்து நெறைய குடுத்துருக்காங்க. வெல்டிங்ல அதெல்லாம் டொமஸ்டிக் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, வால் பிளக் எத்தன இருக்குது? ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆ குக்கர் நான் யூஸ் பண்றதில்ல. வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்றதில்ல. ரெஃப்ரிஜரேட்டர் நம்ப யூஸ் பண்றோம். 1 போட்டுக்கலாம். சரி அது கூட நம்ம 3 பேஸ்ல 1 போட்டுக்கலாம். இப்ப இதெல்லாம் போட்டோம்னா, இங்க வந்துட்டு எல்லாமே போட்டு எல்லாமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்க வந்து போட்டுட்டே வந்துடலாம். ஸோ போட்டுட்டே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல கடைசிட்ட வந்து இது வந்து அதுவே கால்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டிஸ்ப்ளே ஆனதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணா நான் இப்ப வந்து நான் எல்லாம் டம்மியா குடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஸ், இந்த ஆதாரு, அடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ இது 3 அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த 3 அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழ ப்ரொசீட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் சில அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லும். ஸோ இப்போதைக்கு 750 வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அது எப்படி வந்து மாறும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த 750 அமௌண்ட் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அத வந்து எடுத்து வச்சுங்க.
ஸோ அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை கொடுங்க. அந்த என்டர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணுங்க. என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு இங்கே சப்மிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த நீங்கள் என்ன அப்ளை பண்ணிருக்கணும் அந்த அந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் 2 டேஸில் வரல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏபி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களோட அங்கே ஏஐன்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஏஐ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க வந்துட்டு உங்களோட ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது என்ன இருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக போய் கூட விசாரிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து அப்ளை பண்ணாலும் சில விஷயங்களுக்கு சில காரணங்களுக்காக நம்ம நேரில் போய் தான் ஆகணும். ஸோ நேரில் போங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னு நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அது இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணாமல் நீங்கள் நேரில் போனோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ப்ரொவிஷன் சென்டரில் போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு தான் அவங்களும் சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களே இது வந்து வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.